துரித உணவு கடைகள் முதல் 5 ஸ்டார் ஹோட்டல் வரை தற்போது அனைத்து இடங்களிலும் தக்காளி சாஸ் வழங்கப்படுகிறது. துரித உணவு கடைகளில் வழங்கப்படும் ஃப்ரைட் ரைஸ்களில் கண்டிப்பாக இது இருக்கும். தக்காளி சாஸினை உணவுகளுக்கு உபயோகித்து உண்ணும்போது சுவையினை அதிகமாக்குகிறது. ஆனால் தக்காளி சாஸில் சேர்க்கப்படும் பொருட்களால் ஏற்படும் பின்விளைவுகள் மிக அதிகம் என்று சமீபத்திய ஆய்வு ஒன்று குறிப்பிட்டுள்ளது. 1 ஸ்பூன் தக்காளி சாஸில் 4 கிராம் அளவிற்கு சர்க்கரையானது உள்ளது. இந்த அதிகப்படியான சர்க்கரை நம் உடலுக்கு அதிக கேடை விளைவிக்கிறது. சோளத்திலிருந்து தயாரிக்கப்படும் பாகானது தக்காளி சாஸில் அதிக அளவில் சேர்க்கப்படுகிறது. இதில் உள்ள அதிகப்படியான புரூக்டோஸ் ஆனது சர்க்கரையினை விட அதிக அளவில் நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதாகும். இது நேரடியாக மூளையினை பாதிக்கும் தன்மையை உடையது. தக்காளி சாஸினை தயாரிக்கும் போது தக்காளியானது மிக அதிக வெப்பத்தில் அதிக நேரம் வேக வைக்கப்படுவதால் இதில் உள்ள அனைத்து சத்துக்களும் கலோரிகளும் அழிக்கப்பட்டு எவ்வித சத்துக்களையும் அளிப்பதில்லை. MSG என்று அழைக்கப்படும் மோனோசோடியம் குளுட்டமேட் ஆனது தக்காளி சாஸில் சுவையினை அதிகரிப்பதற்காக சேர்க்கப்படுகிறது. மேலும் இதனை பதப்படுத்துவதற்காக அதிகப்படியாக சேர்க்கப்படும் வினிகர் வேதிப்பொருட்கள் உடலுக்கு தீங்கினை விளைவிக்கிறது. 8 ஸ்பூன் தக்காளி சாஸில் நாம் ஒரு நாளுக்கு தேவையான சோடியமானது அடங்கியுள்ளதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இவற்றை நம் உணவில் நாம் அதிகப்படியாக சேர்க்கும் போது அது உடல் நலத்தினை கெடுக்கிறது. சில சமயங்களில் தயாரிக்கப்படும் இடங்களில் உள்ள சுகாதாரமின்மை கூட உடலுக்கு நோயினை உண்டாக்குகிறது. இவ்வாறு அந்த ஆய்வின் முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தக்காளி சாஸ் கண்டிப்பாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்கள் வீட்டிலேயே சுகாதாரமான முறையில் தயாரித்து பயன்படுத்தலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.